10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல ராகு. 10ல ஒரு பாவியேன்னு இருக்கணும் அப்படிம்பாங்க. 10ல ஒரு பாவி, அதுவும் வாரி வழங்கக்கூடிய பாவியே இருக்கான். அப்ப தொழில்ல ஒரு பிரம்மாண்டம். நீங்க ஏதோ ஒரு குக்கிராமத்துல, நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு டாக்டர் ஏதோ ஒரு குக்கிராமத்துல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட, இப்ப சென்னை மாதிரி, பாம்பே மாதிரி சிட்டில நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கான பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல சனி. லாப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்ப இது வந்து பாருங்க, சனியினோட ஃபுல் ஃபிளட்ஜ்டு நம்ம கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ், நற்பலன்கள் இன்னும் வரல. ஏன்னா அவர் வீக் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் பியாண்ட் தட் நவம்பர் 27 வரைக்கும் தான் அவர் வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி அவர் நிறைய நல்ல விஷயங்கள், நீங்க செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபம் அப்படின்றது கொடுக்க தான் போறாரு. ஆனா இங்க லாபஸ்தானத்துல சனி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கனால நான் ஒரு விஷயம் சொல்லுங்க. பொதுவா சனி எந்த பாவத்துல உட்கார்ந்திருந்தாலும் அந்த பாவத்துல நம்மளுக்கு வந்து பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது எனக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? நான் கடின உழைப்பு அப்படின்றது உழைக்கணும். நான் முதலாளி கால் மேல கால் போட்டுட்டு என்னோட சர்வன்ஸ், என்னோட அட்டெண்டர்ஸ் கிட்ட நான் வேலை வாங்கிட்டே இருந்தா கிடையாது. என்னோட மூளை ஓடிட்டே இருக்கணும். நான் உழைச்சிட்டே இருக்கணும். அப்பதான் சனி வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தியாவா நான் செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபம் அப்படின்றது கொடுப்பான்.